வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு டயபெட்டிக் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 77 மில்லியன் பீப்புள், அதாவது 7.7 கோடி மக்கள் டயபெட்டிக்கில் டைப் 2 டயபெட்டிக்கில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா WHO 830 மில்லியன் பீப்புள் டயபெட்டிக்கில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இது இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி டேட்டா சொல்லுது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது டயக்னைஸ் பண்ணாத டேட்டா பார்த்திங்கன்னா இந்தியா செகண்ட் பொசிஷனில் இருக்குது, சைனா ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. டயக்னைஸ் பண்ணால் இன்னும் நிறைய கேசஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்தியாவில் ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா கேரளா லீடிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு, நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி, அதுக்கு அடுத்தது ஏபி, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே லீடிங்கில் இருக்குது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் 90ஸ்க்கு முன்னாடி 90ஸ்க்கு பின்னாடி அப்படி பிரித்தோம்னாக்கா கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். 90ஸ்க்கு முன்னாடி கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் டியூபர் கிளாசிஸ், சிக்கன் பாக்ஸு, அப்புறம் டயரியா வர்றது, போலியோ, இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. 90ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் டயபெட்டிக், அப்புறம் ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் அதிகமாகிடுச்சு. கம்யூனிகபிள் டிசீஸ் கம்மியாயிடுச்சு. இதுக்கு ரீசன் பல காரணங்கள் இருக்குது. இதற்கு பல காரணங்கள் இருக்குது. மெயினாக செடண்டரி லைஃப் ஸ்டைல்னு தான் சொல்கிறாங்க. இதை பற்றி டாக்டர் வெங்கடேஷ்ன்றவர் பேசுகிறாரு, கேட்போம். சென்னையில் ஒரு பெரிய மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் யூஎஸ்லேருந்து ஒரு டாக்டர் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா தான் இன்றைக்கி டயபெட்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது, இங்கே தான் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த இந்தியன்ஸ்க்கே ஒரு விஷயம் தெரியல. இவங்கள்ட்ட இருக்க பகவத்கீதையில் தான் 6வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. இதை இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா டயபெட்டிஸே இந்தியாவில் யாருக்கும் வந்திருக்காதுன்னாங்க. இது அவங்க சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிற நிலைமை இருக்குது, அது தனி. என்ன ஸ்லோகம்னா, யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. 6th சாப்டரில் இந்த ஸ்லோகம் இருக்குது. யுக்த ஆகார, மாடரேட் டயட். இன்னைக்கு அதான சொல்கிறோம், டயபெட்டிஸில் நீ விரதமும் இருக்கக்கூடாது, விருந்தும் சாப்பிடக்கூடாது. யூ ஷுட் நெய்தர் ஃபீஸ்ட் நார் ஃபாஸ்ட்டுங்கிறோம். மாடரேட் டயட், யுக்த ஆகார. யுக்த விஹாரஸ்ய, அதுபோல் மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம், செடன்ட்ரியாகவும் இருக்க வேண்டாம். மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, நம்மளுடைய டியூட்டி இருக்கு இல்லையா, ஜாப், அதுலேயும் மாடரேட் எக்ஸர்ஷன். ரொம்ப ஓவராக ஆஃபீஸ் கவலையை வீட்டில் பட்டு, வீட்டு கவலையை ஆஃபீஸில் பட்டு எல்லாத்தையும் கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒன்றுமே வேலை செய்யாமல் படைதண்ணில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான்னு இழந்துடவும் கூடாது. அப்போது மாடரேட் ஆக்டிவிட்டி ஃபார் அவர் ஜாப். யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய, மாடரேட் ஸ்லீப், மாடரேட் வேக்ஃபுல்னஸ். ஏன்னா ரொம்ப தூங்கினாலும் கஷ்டம், தூக்கமே இல்லைனாலும் கஷ்டம். மாடரேட் ஸ்லீப், மாடரேட் வேக்ஃபுல்னஸ். ஸ்லீப் சொன்னால் போருமே, என்ன சில பேர் உட்காந்துட்டே தூங்குவா இல்லையா, அதனால வேக்ஃபுல்னஸ்ங்கிறதும் கரெக்டாக இருக்கணும். அப்போது 5 விஷயத்தை மாடரேட்டாக வச்சுக்க சொல்கிறான். ரொம்ப இல்லாமையும் போயிடக்கூடாது, சிவியராகவும் போயிடக்கூடாது. மாடரேட் டயட், மாடரேட் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மாடரேட் எக்ஸர்ஷன் ஃபார் யுவர் ஜாப், மாடரேட் ஸ்லீப், மாடரேட் வேக்ஃபுல்னஸ். இந்த 5ம் இருந்தால் இன்னைக்கு நாம் சொல்கிறோம் டயபெட்டிஸ் வராதுன்னு. அன்னைக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. அவருக்கு யோகம் கை கூடும், துக்கமே வராதுங்கிறார் கிருஷ்ணர். மேபி துக்கம்ங்கிறத நீங்கள் டயபெட்டிஸ்